ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். திருப்பாவையோடு கலந்த ராமாயணத்தில் இன்றைக்கு 17வது பாசுரம். எம்பெருமானோட திருமாளிகைக்குள்ள வெளியில் இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவாக்கிட்டெல்லாம் அனுமதி வாங்கிட்டு உள்ளே நுழையிறார்கள்னு நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். 5 லட்சம் குடி பெண்களையும் அழைச்சென்று ஆண்டாள் உள்ளே நுழைஞ்சுட்டா. உள்ளே பார்க்குறா, எம்பெருமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பந்துக்கள்லாம் படுத்துட்டுருக்காளாம். சரி, இவாளெல்லாம் முதல்ல இன்றைக்கி எழுப்புவோம் அப்படின்னு அவளை எழுப்புறார்கள். அதுதான் இன்றைய நாள் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடெருத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு தானத்தினுடைய ஏற்றத்தை சொல்கிறது இந்த பாசுரம். நம்ம ஒவ்வொருத்தரும் 3 தாங்கிற எழுத்து, தாங்கிற லெட்டர், அதை அவசியம் பின்பற்றணும் அப்படிங்கிறார் காஞ்சி மகா பெரியவா. அது என்ன 3 லெட்டர், 3 தாங்கிற அந்த லெட்டர் என்னது அப்படின்னா, தமயத்துவம் அடங்கி வாழறது, தயத்துவம் கருணை காட்டுறது, தத்தம் தானம் பண்ணுறது. அதைத்தான் காஞ்சி மகா பெரியவா சொல்லி MS சுப்புலட்சுமி பாடினா. தாம் யத தத்த தயத்வம் ஜனதக ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம் அப்படின்னு பெரியவா எழுதி கொடுத்து MS சுப்புலட்சுமி பாடினா. இந்த கருத்தை தான் இந்த பாசுரத்தில் வச்சு நந்தகோபர் பண்ணின தர்மத்தை பட்டியலிடுறா நம்ம ஆண்டாள் நாச்சியார். நந்தகோபரான தசரதரை எழுப்புறா. ஏற்கனவே நான் தசரதர் தான் நந்தகோபர்னு சொல்லியிருக்கேன் முதல் பாசுரத்திலேயே. நந்தகோபர்னா ஆனந்தத்தில் திளைப்பவர்னு அர்த்தம். என்ன ஆனந்தத்தில் இவர் திளைச்சார், என்ன ஆனந்தம் இவருக்கு அப்படின்னா, இவருடைய அயோத்தி ராஜ்யத்தில் போக்கிய பொருட்கள்லாம் நிறைஞ்சு இருக்கான். அதுதான் அவருக்கு ஆனந்தம். அந்த பொருட்களை இவர் தான் மட்டும் அனுபவிக்காமல் வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தார். அதனால கோபர் அப்படின்னாலே ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நந்தகோபருக்கு ஆனந்தமும் ரட்சிக்கக்கூடியவரும். அயோத்தி மக்களுக்கு என்ன தானம் பண்ணினார் அப்படின்னா, அம்பரம். அம்பரம் அப்படின்னாக்க வஸ்திரம். எல்லாருக்கும் வஸ்திர தானம் பண்ணுவார். தண்ணீர் கொடுப்பார். சோறு அன்னம் கொடுப்பார். இவைகளை எவ்வளவு கொடுப்பார் அப்படின்னா, போருங்கிற அளவுக்கு தானம் பண்ணினார். அவளெல்லாம் ரட்சிச்சாரம். பிராமணர்கள்லாம் இவருடைய தானத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் அயோத்தியில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. யாகம் பண்ணுற போது என்னெல்லாம் தானம் பண்ணியிருக்காருன்னு வால்மீகி சொல்கிறார். நனு போஜே சுபாதேஷு வஸ்திரேஷு ஆபரணேஷு ச பிரவாரயசின சர்வான் தன்ன கோன்ய கரிஷ்யதி. நனு போஜே சுபா, போஜ்யம் கொடுப்பாராம், வஸ்திரம் கொடுப்பாராம், ஆபரணம் கொடுப்பார்னு வால்மீகி ஸ்லோகம் இங்கே. யாகம் பண்ணுற போதெல்லாம் இவருக்கு குழந்தை பிறந்த உடனே என்னாச்சு, 4 பேரும் பிறந்த உடனே தன்னோட கஜானாவையே திறந்து விட்டுட்டாராம். வேணுங்கிற அளவுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு விட்டாராம். தானம் பண்ணுறதுக்குன்னே இவர் பிறந்தவரோ அப்படின்னு தோணுமா, அப்படி தானம் பண்ணுவார்.
அதனால தான் அம்பரமே ஏகாகாரம் போட்டுருக்கு. அம்பரம் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கலாம். அம்பரமே சோரே அவ்வளவு தானம் பண்ணுவாராம். போரும்னா தானம் வாங்கி வாங்கி அவளுக்கும் என்ன அப்படின்னா நிறைய இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியலையா. தானம் வாங்கிட்டு போகிறவாளுக்கு போகிறோம், எங்களுக்கு போகிறோம், எங்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போவாளாம். அப்படி தானம் பண்ணக்கூடியவர். அதை கம்பரும் சொல்கிறார். வேந்தர்கட்கு அரசொடு வெறுக்கை தேர் பறி வாய்த்த நல் துகிலோடு வரிசைக்கு ஏற்பன ஈந்தான் அப்படிங்கிறார் கம்பரும். தானம் பண்ணுறவாளைத்தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் ரகுவம்சத்தில் வந்து பிறந்தார் அப்படின்னு காளிதாசன் ரகுவம்சத்தில்ங்கிற காவியத்தில் அதை எடுக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரகுங்கிற மகாராஜா தானத்தில் ரொம்ப சிறந்தவர். விஸ்வஜித்துங்கிற ஒரு யாகம் பண்ணினார், நிறைய தானங்கள் பண்ணினார். அவர் தானம் பண்ணினார்னா தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணினார். எவ்வளவு கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமும் தன்னுடைய பர்சனல் பேங்க்லேருந்து என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து தானம் பண்ணக்கூடியவர். தானம் பண்ணிட்டார். கௌசன் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கிட்ட பரதந்துங்கிற ஒரு சிஷ்யன் வேத அத்தியனம் பண்ணிட்டு இருந்தான். அவர்கிட்டேந்து 14 வித்தைகளை கற்றுண்டான் இந்த பரதந்து. கௌசன்கிற ரிஷிக்கிட்டேந்து எல்லா பாடங்களும் கற்றுண்டதுக்கப்புறம் குரு தட்சணையாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டான். குரு தட்சணை ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு ஒன்று ரிஷி சொன்னார், நீயோ பரம ஏழைப்பா, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ போ, குரு தட்சணைலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்ட. இவன் இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு குரு தட்சணை கொடுக்கணும், என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு நிர்பந்திச்சான். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நான் தான் வேண்டான்னு சொன்னேனே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், கோபத்தோட 14 கோடி தங்க காசை கொடு அப்படின்னு விட்டார். 14 கோடி தங்க காசை இவன் எப்படி கொடுப்பான்? பரதந்து நேர எங்கே வந்தான்னாக்க இந்த ரகு மகாராஜா கிட்ட வந்து கேட்டான். அப்போ தான் இந்த ராஜா எல்லாத்தையும் அந்த யாகத்தில் தானம் பண்ணிட்டார். தங்கிட்ட கூட ஒன்றுமே பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எங்கிட்ட இப்போ கொடுக்க ஒன்றுமே இல்லையேப்பா அப்படின்னார். அப்போது அவர் நினச்சாராம், இல்லைப்பா நீ கவலைப்படாத, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இவன் கேட்டால் நீங்கள் எப்படி எனக்கு கொடுப்பேன் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். அப்போது நான் போய் குபேரன்கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு விட்டான். குபேரனோட போகிறேன், அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு விட்டான். குபேரன் பார்த்தான், அப்பா இவர் ஒரு பெரிய தர்மாத்மாவாச்சே, நம்மளை வந்து அட்டாக் பண்ணினா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோஜனை பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அப்படியே தங்க மழையை இவனுடைய கிரகத்தில் பொழிச்சுட்டான். பொழிச்ச உடனே பொழிஞ்சு படுத்து தங்க மழையா ரகு மகாராஜா எல்லாத்தையும் அள்ளிண்டு போ அப்படின்னு விட்டார். குருவுக்கு எவ்வளவு தட்சணை கொடுக்கணுமோ அதை அள்ளிண்டு வந்து குருவுக்கு பரதந்துரு கொடுத்துட்டான். भवति जायमनन्नामि साम्यग्रे बाहं देवेभ्य तदाध्यायं चन्द्रमा सरदे दीर्घमायोः श्री सीतारामचंद्र स्वामी स्वामी परमानुग्रह प्रसाद बल सिद्ध सर्वविद्या अभिवृद्धि सिद्धिरस्तु. இப்படி சுயநலமே இல்லாமல் தானம் பண்ணுறவாளைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குலத்தில் வந்து பிறந்துட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. இந்த ரகு குலத்தில் வந்து இவர் பிறந்ததுனால தான் ராமரை ராகவன் அப்படின்னு சொல்கிறோம், ரகுநாதன் அப்படின்னு அழைக்கிறோம், ரகுகுல திலகன் அப்படின்னு அழைக்கிறோம். ரகு மகாராஜா மாதிரியே தசரதரும் தானம் பண்ணக்கூடியவர். அதனால தான் ஆண்டாள் இவரை கொண்டாடி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு வார்த்தையை போட்டார். எழுந்துருங்கோ நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு கொண்டாடினா, இவரும் இவ்வளவு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போங்கோம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அடுத்ததாக இவருக்கு பக்கத்தில் இவருடைய தர்மபத்தினி படுத்துன்னு இருக்கா. யார்? கௌசல்யா மாதா. ஆனால் அவள் தான் யசோதை. அவளை எழுப்புறா. எப்படி எழுப்புறா? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். இங்கே ஒரு வார்த்தையை பாருங்கோ,
அவரை எழுப்புற போது எழுந்திராய் அப்படின்னா. ஆனால் இங்கே யசோதா மாதாவை எழுப்புற போது, யசோதா மாதாவாகிய கௌசல்யா தேவியை எழுப்புற போது என்ன வார்த்தை போடுறா அப்படின்னாக்கா அறிவுராய் அப்படின்னு போடுறா. ஏன் அறிவுராய்னு போடுறா, என்ன காரணம் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது மாமியாரை எழுப்பக்கூடாது, அது பாபம் அப்படிங்கிறது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தையை போட்டிருக்கா அறிவுராய் அப்படின்னு. அறிவுராய்னா என்ன அர்த்தம், நாங்கள்லாம் வந்திருக்கோம், இங்கே தெரிஞ்சுக்கோங்க, போகிறோம், படுத்துட்டே தலையை ஆட்டினா போகிறோம், எங்களுக்கு தலையாட்டுங்கோ, நாங்கள் உள்ளே போய்டுறோன்னு அர்த்தமா. அதனால் அறிவுராய் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காங்க. கௌசல்யா மாதாவை போய் எப்படி யசோதைன்னு சொல்கிறோன்னு முதல் பாசுரத்திலேயே சொல்லியிருக்கேன். நிறைய யசஸை உடையவள், அதனால நல்ல கீர்த்தியை உடையவள், அதனால இவளை யசோதை அப்படின்னு சொல்லப்படுறது. இவள் யசோதைன்னு ஏன் அப்படின்னாக்கா, யசோதை அப்படின்னா நல்ல யசஸை உடையவள், மங்களமான மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யசோதை அப்படின்னாக்க யசஸ்ங்கிற மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ராமபிரான் காட்டுக்கு கிளம்புற போது அவரை எப்படி வாழ்த்தினா அப்படின்னா, என் மங்களம் சுபர்ணஸ்ய பினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் அப்படின்னு கௌசல்யா மாதா மங்களாசாசனம் பண்ணினாலும். குழந்தை ராமா, பினதா தேவி கருடனுக்கு பண்ணின மங்களத்தை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். இதே ஸ்லோகத்தை தான் பினதா தேவி கருட பகவானுக்கு பண்ணினாலாம். அதை இந்த இடத்துல ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் வருது. இதை எடுத்து சொல்கிறாளாம் கௌசல்யா மாதா ராமருக்கு. கருடன் எங்கே போனாலும் ஜெயம். கருடாழ்வான் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி இந்திரலோகம் போய் அமிர்த கலசத்தை கொண்டு வந்தான். அவளோட சண்டை போட்டு ஜெயத்தோட யசஸோட திரும்பி வந்தான். அவனை மாதிரியே நீயும் யசஸோட வருவாயின்னு மங்களகரமாக வாழ்த்தி காட்டுக்கு அனுப்பிட்டான். இவள் பண்ணின இந்த மங்கள ஆசீர்வாதம் தான் ராமரை கடைசி வரை காப்பாற்றி யசஸை கொடுத்துதான். சாட்சாத் ராமபிரானுக்கே யசஸை கொடுத்தவள் யார் அப்படின்னா இந்த கௌசல்யா மாதா அப்படின்னு சொல்லப்படுறது. இவளுக்கு இன்னும் 2 அடைமொழிகளை போடுறா. என்ன 2 அடைமொழிகள் அப்படின்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அப்படின்னு போடுறா. கொழுந்து, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து அப்படின்னு அழைக்கிறா முதல் அடைமொழி. தசரத குலத்துக்கு இவள் கொழுந்து அப்படின்னு சொல்கிறான். கொழுந்துன்னா சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு செடி இருந்ததுன்னா அந்த இளம் தளிர் இருக்கக்கூடியது, இல்லை அந்த தண்டு முதல்ல வரக்கூடிய அந்த தளிர்கள், இலைகள், இதெல்லாம் தான் கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த அந்த தளிர்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, செடிக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துடுத்து அப்படின்னா அந்த இளம் தளிர் தான் என்ன பண்ணுமா, வாடி போயிடுமா. அந்த மாதிரி இவளும் பிராமணர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா என்ன பண்ணுவா, ரொம்ப கவலைப்படுவா. கவலைப்பட்டு தன்னோட பிறந்த வீட்டிலேருந்து அந்த இடத்துல உள்ள சொத்தை வச்சுண்டு வேத பாடசாலை நடத்தினாலாம். தசரதர் எப்படி பிராமணர்களுக்கு தானம் பண்ணாரோ அதே மாதிரி இவளும் அவர்களுடைய எதிர்காலம் நன்னா இருக்கணும்னு வேத பாடசாலையை நடத்தின கொழுந்து இவள் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்ததா இவளை குல விளக்கு அப்படிங்கிறார்கள். அயோத்தி தேசத்தில் இவள் தான் குலவிளக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். கொங்குமலி கருங்குழலாள் கோசலை தன் குலமதலாய் அப்படிங்கிறார். ஒரு பெண் பிறந்தகத்தையும் பர்த்தாவின் குலத்தையும் 2க்கும் மேன்மை வரும்படி நடந்துக்கணும். அப்படி நடந்துண்டவள் இவள். அதனால இவளை குலவிளக்கு அப்படின்னு கொண்டாடுறார்கள். யார் குலவிளக்கு அப்படின்னா, ஜனக மகாராஜா சொல்கிறார், என் பெண் சீதை தான் குலவிளக்கு அப்படிங்கிறார். ஜனக மகாராஜா சீதையை பார்த்து, எங்கள் குலத்துக்கு என்னோட பெண் குலவிளக்கு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தார் அவர். ஆனால் ஹனுமன் பார்த்துட்டு வந்து, பிராட்டி அசோகவனத்தில் பார்த்துட்டு வந்து ராமபிரான் கிட்ட சொல்கிற, குலவிளக்கு அங்கே உட்காண்டிருக்கா அப்படின்னு. பிராட்டியை பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட சொல்கிற, கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்டேங்கிற வார்த்தையை கேட்ட உடனே
50% நிம்மதி வந்துடுத்தான் ராமபிரான். சரி சீத்தையை பார்த்துட்டான் அப்படின்னு. ஏன்னா பயந்துட்டே இருந்தார் இல்லையா. இவர் போடுற வார்த்தை எவ்வளோ அழகாக போடுறார் பாருங்க. உயிரை விட அடுத்தது அவருக்கு என்ன 50% தானே வந்திருக்கு, பாக்கி எத்தனை % இருக்கே என்ன ஆச்சு அப்படின்னா, உயிரை விட மானம் ரொம்ப பெருசே. அதனால மானத்தோடு இருக்காளாங்கிற ஒரு கவலை இருக்குமே. அதனால கற்பினுக்கு அணியை அப்படின்னு வார்த்தையை போட்டாராம். கற்புக்கரசியான சீதா மாதாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நிம்மதி, அதாவது 70-80% வந்துடுச்சு, நிம்மதி ஆயிட்டேன்னு. ஆனாலும் இவருக்கு சந்தேகம், ஹனுமன் சீத்தையை நேர பார்த்தாரா இல்லை வேற யார்கிட்டையாவது கேட்டுட்டு வந்து சொல்கிறாரா அப்படின்னு அடுத்த சந்தேகம் வந்துடுத்தான் அவருக்கு. அதனால அடுத்த வார்த்தையை போடுறார். என்ன போடுறார்? கண்களால் அப்படின்னு போடுறார். என் கண்களால் நானே பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அப்பா இப்போ 90% நிம்மதி வந்துடுத்து அவருக்கு. ஆனாலும் அடுத்த சந்தேகம் ராமருக்கு, அவள் சீதை தான் எதை வச்சுப்பா நீ சொல்கிற, எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணின ஹனுமன் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே ஹனுமன் சொல்கிறார், பிராட்டியின் கண்களை நான் பார்த்தேன், அது சாதாரண மனித பெண்களோட கண்கள் இல்லை, சாட்சாத் மகாலட்சுமியுடைய கண்கள் அப்படின்னு. பிரபு அந்த கண்களில் நீர் தெரிஞ்சு, அதனால அவள் சீதா மாதா அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு 100% நிம்மதி வந்தது. எவ்வளோ அழகாக போடுறார் பாருங்க. இவர் சொல்கிறாருன்னா அதை அப்படியே கம்பர் எடுத்து சொல்லியிருக்கார், அதை தான் இவர் எடுத்து சொல்லியிருக்கார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு. கற்புக்கு 2 கால் 2 கை 1 வாய் பேசுகிற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கற்புக்கு சீதை அப்படின்னு நம்ம பேர் எழுதிடலாம் அப்படிங்கிறார். இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதென்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படிங்கிறார். அங்கே இப்பேற்பட்ட இந்த இதோட இற்பிறப்பு, நல்ல பிறப்பில் பிறந்தவள், இரும்பொறை கொண்டவள், நல்ல பண்பு உள்ளவள், கற்பு உடையவள், அவள் அங்கே களிநடம் புரிஞ்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார் சீதா மாதாவை. அதை சொல்கிறார் ஹனுமான் ராமர்கிட்ட. இதோடு நிறுத்திக்கல, இன்னும் சொல்கிறார், பிரபு ஒரு சீதை அங்கே இருந்துட்டு சூரிய குலம், சந்திர குலம், தேவர்கள் குலம்னு எல்லார் குலத்தையும் அவள் வாழ வைக்கிறா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்தை பாருங்க. உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய். உன் குலம்னா சூரிய குலம், அந்த சூரிய குலத்தை உயர்த்தரா வாங்க உட்காண்டு. தன் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான். தன் குலம் அப்படிங்கிறது சந்திர வம்சம், சந்திர வம்சத்தில் சந்திர குலம், அதையும் அவள் பெருமையாக அங்கே உட்காந்து காப்பாற்றிருக்கா. அதோடு இல்லை, வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து. வன்குலம் அப்படின்னாக்க ராட்சசர்களுடைய குலம், அவளை கூற்றுக்கு ஈந்துட்டு வானவர் குலத்தை, வானவர் குலம்னா தேவர்கள் குலத்தையும் வாழ வைக்கிறா அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பெருசு இல்லை ராமா, தாசிய குலம் எங்களோடது, தாசிய குலம் எங்களோடது, எங்கள் குலத்தையும் வாழ வச்சிருக்கா, என் குலம் எனக்கு தந்தாள் அப்படின்னு முடிக்கிறார். குரங்கு குலத்தில் அந்த குரங்குக்கு ஒரு வால் போயிடுத்து அப்படின்னாக்க அந்த குரங்கு குலத்தில் அந்த குரங்கை சேர்த்துக்க மாட்டாளாம். இது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ. குரங்குக்கு வால் போயிடுத்துன்னா குரங்கோடு சேர்ந்து இருக்காது, எல்லா குரங்கோடையும் தனியப்படுத்திடுவா. அது போய் எங்கேயோ தனியாக ஒரு மரத்தில் உட்காண்டிருக்கும். அந்த மாதிரி அந்த குரங்கு என்னையும் வாழ வச்சுட்டா. எப்படின்னா, என்னுடைய வாலில் தீய வச்ச உடனே எனக்காக பிராட்டி பிரார்த்தனை பண்ணி என் குலத்தோடு சேர்த்து வாழ வச்சுட்டா. அதனால் வாழ வச்ச அவள் குல விளக்கு அப்படின்னு ஹனுமன் சீதா பிராட்டியை பற்றி ராமர்கிட்ட சொல்கிறாராம். யசோதா பிராட்டியான கௌசல்யா மாதாவும் கொழுந்து குலவிளக்கு அப்படின்னு கொண்டாடிட உடனே அவளும் கண்ணசைச்சு உள்ளே போங்கோமா அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி 2 பேர்களுடைய அனுமதியும் வாங்கிட்டா. உள்ளே போனால் உடனே இவளுக்கு பொறுக்கலை. பக்கத்தில் ராமச்சந்திரமூர்த்தி தான் படுத்துன்னு இருக்கார். எம்பெருமான் ராமனை பாடி எழுப்புற, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு அவரை எழுப்புறா. எம்பெருமானே, நீர்தான் உம்பர் கோமான், தேவர்களுக்கு தலைவன், தேவாதி தேவன் நீர். அம்பரத்தில் இருக்கக்கூடிய தேவர்களின் துயரத்தை நீ போக்கினாய். அவள்லாம் ராவணாதிகள்லாம் எங்களை ரொம்ப பாடாக படுத்துறாப்பா,
எங்களால் தாங்க முடியலன்னு உம்மக்கிட்ட தான் வந்து அவள்லாம் சரணாகதி பண்ணினா. பயம் தஜத பத்ரம்போ ஹிதார்த்தம் யுதி ராவணம் அப்படின்னு நீர் சொன்னீர். பயம் தஜத, கவலையே படாதீங்கோ, பயமே வேண்டாம், நான் ராவணனை பதம் பண்ணுறேன்னு நீர் சொன்னீர். அதுக்காக என்ன பண்ணினீர்? ஓங்கி உலகை அளந்தீர். ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானுக்காக உலகை அளந்தீர். நான் ஏற்கனவே ராமபிரான் உலகை அளந்தது வாமன பகவான் மாதிரி இல்லை, நடந்து அளந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே அவதாரம் பண்ணி உலகத்தை பரிபாலிச்சார். உலகத்தை அளந்து பரிபாலிச்சாராம். அதை நன்னா பரிபாலிக்கிறதுங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல. எப்படி பரிபாலிச்சார்? தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்சன்னு 11,000 வருஷம் நல்ல ஆட்சி புரிந்தார் அவர். அதனால அப்படி புரிஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, வத்ஸ்யாபி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிவம்னு இந்த லோகத்தை ரொம்ப நன்னா நீங்கள் பரிபாலிச்சு இப்படி நடந்து அளந்து, அந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் வந்து காத்துருக்கோம், நீர் எங்களுக்காக எழுந்து வரணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை பண்ணுறா. ஆனால் எம்பெருமான் இதை கேட்ட உடனே பதிலே பேசலை. உடனே ஒரு தோழி சொன்னால், ஆண்டாளே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோண்டி, ராமனுக்கு பிரியமான பாகவதனான தம்பி லக்ஷ்மணரை எழுப்ப வேண்டாமா? பரிவாரங்களை எழுப்பணும்னு தானே நம்ம சொல்லிட்டு உள்ளே வந்தோம். தசரதரையும் கௌசல்யா மாதாவையும் மட்டும் எழுப்பினா போருமா? பிரிய சகோதரன் லக்ஷ்மணரை நம்ம எழுப்ப வேண்டாமா அப்படின்னு அந்த தோழி சொன்னால், உடனே அழகாக லக்ஷ்மணரை எழுப்புறார்கள். எப்படி எழுப்புறார்கள்? செம்பர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு எழுப்புறார்கள். செம்பர் கழல்கள் உடைய லக்ஷ்மணரே அப்படின்னு அழைச்சா, பலம் பொருந்தியவரே லக்ஷ்மணரே அப்படின்னு அழைச்சாளாம். அழைச்சுட்டு, உன்னுடைய திருவடி எப்பேற்பட்டது, மங்களகரமான திருவடியையும் அழகான உருவத்தையும் வடிவத்தையும் உடையவர் லக்ஷ்மணருங்கிறார். யார்? ஹனுமன் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறார். பிராதாரம் சம்பிரைவாம் லக்ஷ்மணம் லக்ஷ்மிவர்தனம் அப்படிங்கிறார் சுக்ரீவன் கிட்ட ஹனுமன். லக்ஷ்மணர் எல்லா விதமான லக்ஷ்மியையும் செல்வத்தையும் மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவர், அதிருஷ்டம் உடையவர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகனே சொல்வார்கள். அப்பேற்பட்ட நற்செல்வன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மணனுக்கு நற்செல்வன்னு பெயர் தமிழில் கொடுத்துருக்கா ஆண்டாள் நாச்சியார். அந்த நற்செல்வன் உன்னோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். அதிர்ஷ்டம் வந்து உன்னோட வீட்டு வாசக்கதவை தட்டுறதுப்பா சுக்ரீவா. அதனால அவரோட செம்பர் கழலடி உன்னுடைய அரண்மனைக்குள்ளே படும்படியா நீ போய் அவர் காரியத்தை பண்ணி கொடுக்க வேண்டாமா? அவரை அழைக்க வேண்டாமா? இப்படி நீ தூங்கின்னு இருக்கியே அப்படின்னாராம் ஹனுமன். இப்படி அவர் சொன்ன செம்பர் கழடி உடையவன் அப்படின்னு இந்த ஹனுமன். ராமரே சொல்கிறார் எப்பேற்பட்ட செல்வந்தன் இவன் அப்படின்னு. இந்திரஜித்தை ஜெயிச்சுட்டார் லக்ஷ்மணர். அவன் அழிச்சதை ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா இப்போ நீ பண்ண காரியத்தால் எனக்கு வெற்றி நிச்சயம்ப்பா. ஏன்னா இவன் தான் ராவணனுக்கு வலது கை. அந்த வலது கையை நீ அழிச்சுட்ட, அதனால எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு லக்ஷ்மணரை கொண்டாடுறாராம். எப்படி? அத்யாகம் விஜயி சத்ரௌ ஹதே தஸ்மின் துராத்மனி அப்படின்னு சொல்லி, நீ அந்த துராத்மாவை அழிச்சுட்ட, வலது கையை அழிச்சுட்ட, அதனால நீதான்ப்பா எனக்கு நற்செல்வன் அப்படின்னு ராமர் கொண்டாடிட்டு ராவண வதங்கள்லாம் ஆயிடுறது. ஆனதுக்கப்புறம் சொன்னார், லக்ஷ்மணா நீ நற்செல்வனாச்சே, செல்வம் உடையவனாச்சே, அதனால நீ போய் விபீஷணனுக்கு முடி சூட்டிட்டு வா. நீ முடி சூட்டினா அவன் க்ஷேமமாக இருப்பான் அப்படின்னு இவரை அனுப்பிச்சாராம். சௌமித்ரிம் சர்வ சத்வசம்பன்னம் லக்ஷ்மணம் வித்த தேஜசாம் விபீஷணம் இமம் சௌமிய லங்காயாம் அபிஷேஷயக. அந்த விபீஷணனுக்கு நீ போய் முடிசூட்டினேனா, பட்டாபிஷேகத்தை நீ பண்ணினேனா, உன்னுடைய கையால் பண்ணினா நீ செல்வன், அதனால் உன் கையால் நடத்தி வச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பினார். அப்போது ராமரும் கொண்டாடுறார், இவன் எப்பேற்பட்டவன், செல்வந்தன் அப்படின்னு. கைங்கரிய செல்வத்தை உடையவன் இவன், கைங்கரிய ஸ்ரீயை உடையவன் இவன். தாங்கள் செல்வம் உடையவராச்சே, இந்திரஜித்தை ஜெயிச்சேள், இந்திரஜித்தை ஜெயிச்ச பலம் பெற்றவர் நீங்கள், அப்பேற்பட்ட நீர் உறங்கலாமா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான். உம்பியும்
நீயும் உறங்கேல் அப்படிங்கிறார். உம்பினா யாருன்னா உம்பியான லக்ஷ்மணர் தம்பி. லக்ஷ்மணரும் நீரும் பெருமாளை பார்த்து கேட்குறார், உம்பியும் நீரும் உறங்கலாமா? செவமான கைங்கரியத்தை லக்ஷ்மணருக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் அந்த கைங்கரிய ஸ்ரீயை நீங்கள் தந்தருளணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறார் ராமபிரான் கிட்ட. ராமனை விட்டு லக்ஷ்மணரை விட்டு ராமரோ உறங்குவதே கிடையாது அப்படின்னு ராமாயண பிரசித்தம். 2 பேரும் ஒன்றா தான் படுத்துப்பாளாம். ஏன்? லக்ஷ்மணர் ஆதிசேஷன், ராமருக்கு படுக்கையாக இருப்பார். அதனால் 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்தே இருப்பாளாம். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரியவே மாட்டா. ராமர் தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளுகிற சமயம் பிரிஞ்சுட்டா. அதை சொல்கிறார். ஏன் பிரிஞ்சா அப்படின்னா, யமன் வந்துட்டான் உள்ள தபஸ்வி வேஷத்தில். நேர பெருமாள் கிட்ட வந்து தபஸ்வி வேஷத்தில் வந்து, நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், நீங்கள் எப்போ எழுந்தருளணுங்கிறத சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம 2 பேரும் பேசுகிற இந்த ரகசியத்தை யாரும் கேட்கக்கூடாது, அதனால் வாசலில் லக்ஷ்மணர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர்கிட்ட ஒரு உத்தரவு போட்டுட்டு போனான். நீ உள்ளே வந்தேன்னா நீ அழிஞ்சு போயிடுவ, யாரையும் உள்ளே அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே அவள் 2 பேரும் பேசின்னு இருக்கா, சம்பாஷணை ஆயின்னு இருக்கு. அப்போது லக்ஷ்மணர் வாசலில் காவல் காத்துருக்கார். அந்த சமயம் இந்த துர்வாசர் எப்போதும் இந்த மாதிரி தான் பண்ணுவார். அதனால துர்வாசர் வந்து சொல்கிற, நான் உள்ளே போகணும், தடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட குலத்தையே நான் நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னார். இவர் பயந்து போயிட்டார். நான் உள்ளே போனால் நான் தான் அழிஞ்சு போவேன், என் குலத்தையே அழிச்சுடுவார் இவர், நான் இவரை உள்ளே விடலேன்னா அதனால் நம்ம குலம் நன்னா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அழிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு லக்ஷ்மணர் உள்ளே போயிட்டார். உள்ளே போன உடனே என்ன ஆயிடுத்து, இவர் அழிஞ்சு போயிட்டார். நம்ம அழிஞ்சு போயிட்டார்னா அப்படியே கிளம்பி போயிட்டார். இவர் எங்கேயோ ஒரு காட்டில் ஒரு இடத்துக்கு போய் அப்படியே அந்த பாம்பு ரூபத்தோடு அவர் அன்றைக்கே இதாகிட்டார். லக்ஷ்மணர் திறந்துட்டார் முதல் நாளே. அவர் போயிட்டார் அப்படின்ன உடனே அதை ராமரால் தாங்கிக்க முடியல. அதனால அவனோட பிரிவை தாங்க முடியாமல் அடுத்த நாள் இவரும் தன்னோட ஜோதிக்கு எல்லோரையும் அழைச்சிண்டு போனார் அப்படின்னு சொல்வார்கள். இப்படி லக்ஷ்மணரை பிரிஞ்சதே இல்லை. 2 நாள் தான் பிரிஞ்சிருக்கார். எந்த 2 நாள்? பிறந்த போது இவர் முதல் நாள் பிறந்துட்டார், அடுத்த நாள் பரதன், அதுக்கும் அடுத்த நாள் அந்த ஒரு நாள் கேப்பு. அதுக்கப்புறம் தன்னடி ஜோதிக்கு இவர் முதல்ல லக்ஷ்மணர் போயிட்டார், அடுத்த நாள் இவரும் போயிட்டார். 2 நாள் தான் லக்ஷ்மணரை பிரிஞ்சிருக்கார். லக்ஷ்மணரை பிரியவே மாட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. லக்ஷ்மணருடைய பிரிவு உமக்கு எப்படி கஷ்டத்தை கொடுத்ததோ, உம்மோட பிரிவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஆண்டாள். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உம்பியும் நீயும் என்று சேர்த்தே சொல்கிறார். உம்பியும் நீயும்னா நீரும் உன்னோட தம்பியும் சேர்ந்து எழுந்து வரணும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். இந்த பாசுரம் ஒரு எக்ஸப்ஷனல் பாசுரம். என்னென்னா, உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய். சாதாரணமாக எல்லா பாசுரமும் ஏலோர் எம்பாவாயின்னு தான் முடிப்போம். ஆனால் இந்த பாசுரத்தை உம்பியும் நீயும் உறங்கு ஏலோரம் பாவாயின்னு சொல்லக்கூடாது. உறங்குன்னா தூங்குங்கன்னு அர்த்தம். தூங்காத எழுந்து வான்னு சொல்லின்னு இருக்கா. அதனால இந்த பாசுரத்தை எப்படி சொல்லணும்? உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கணும். இது ஒரு எக்ஸப்ஷனல் பாசுரம்னு சொல்லி ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு அடியேன் முடிவு பண்ணுறேன்.